ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். இந்த மாதிரி ஒரு செனாரியோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொல்லி ஓகே நம்மளும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இஃப் தட் இஸ் த கேஸ் தென் ஹோல்ட் ஆன். ஏன்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். அதை வச்சு இந்த ஸ்டாக் குட்டா இல்ல பேடா அப்படின்ட்டு ஜஸ்ட் அண்டர் 5 minutes யூல் பி ஏபிள் டு அனலைஸ். இந்த 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்ல we will see ratios, advanced concepts, and most importantly இதெல்லாம் எங்க பாக்குறது? There should be a website, right? That also you will learn. So let's start. So before நான் உங்களுக்கு அந்த 4 step framework teach பண்றதுக்கு முன்னாடி let me tell you two famous approach how people analyze stocks. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை நீங்க learn பண்ணணும். See, there are two famous ways people analyze stocks. ஓகேவா? ரெண்டு ஃபேமஸ் வேஸ் இருக்கு. டூ ஃபேமஸ் அப்ரோச்னு சொல்லலாம். ஒன்னு வந்து டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் டவுன் அப்ரோச். இன்னொன்னு பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்பதான் நான் 4 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு. சி, டாப் டவுன் அப்ரோச்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமியை சூஸ் பண்ணுவாங்க. எக்கனாமி அப்படின்னா சி ஒரு கண்ட்ரி இது வந்து ஓகே இது வந்து ஹை க்ரோத் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே நம்ம இப்போ இந்தியான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அமெரிக்கா, அந்த மாதிரி ஹை க்ரோத் கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அதுல இருக்கிற நல்ல பூமிங் செக்டாரை சூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் பீப்புள் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கட்டு. முதல்ல கண்ட்ரியை சூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ இந்தியாவில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ யூஆர் சூசிங் அ கண்ட்ரி, ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? செக்டாரை சூஸ் பண்றீங்க. செக்டார், பூமிங் செக்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இவி செக்டார், பூமிங் செக்டார். பேங்கிங் செக்டார், பூமிங் செக்டார். கரெக்டா? ஸோ அந்த செக்டாரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரி, அதுக்கப்புறம் செக்டார், அதுக்கப்புறமா கம்பெனியை சூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த அப்ரோச் பேர் தான் டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்னு பாட்டம் அப் அப்ரோச்னா அப்படியே ரிவர்ஸ், அவ்வளவுதான். லைக் கம்பெனி தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறமா அந்த கம்பெனி எந்த செக்டார்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா இது எந்த எக்கனாமின்னு பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொன்னேன்? சி, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக் டிப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ டைரக்ட்லி யூ காட் த கம்பெனி. ஸோ உங்களுக்கு டைரக்டா கம்பெனி கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க எந்த அப்ரோச்ல இருக்கீங்க? பாட்டம் அப் அப்ரோச். ஸோ நீங்க எங்க போகணும்? செக்டார் போகணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணும்? எக்கனாமி போகணும். ஸோ திஸ் இஸ் த அப்ரோச் வி வில் பி ஃபாலோவிங். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் டிப் கிடைச்சதுன்னா நீங்க எந்த அப்ரோச்ல ஃபாலோ ஆகிறீங்க? பாட்டம் அப் அப்ரோச்ல ஃபாலோ இருக்கும். வி பிலாங் டு தட் கேட்டகரி. ஸோ வி ஹாவ் டு அப்ரோச் இன் தட் வே. Like உங்களுக்கு புரியுதுல why I said you this? Now I will tell you the 4 step framework. See, first point, step by step. Step 1 ரொம்ப பேசிக்கா இருக்கும். Step 2 கொஞ்சம் அட்வான்ஸ். Step 3 கொஞ்சம் அட்வான்ஸ். Step 4 you'll be able to say இந்த ஸ்டாக் தேராது, இந்த ஸ்டாக் ஓகே குட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ பேசிக்ல இருந்து 4 step. Okay, so let's start. Okay, let me introduce the 4 step framework. So அதுல step 1 நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்டெப் பிரதர். Stay tuned. போக 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 ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆக யூல் பி ஏபிள் டு நோ. ஓகேவா? வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் ஐ கேரண்டி யூ தட் வென் யூ அனலைஸ் இட் won't take more than 5 minutes. ஓகே, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸோ வீடியோ லென்த் 5 minutesக்கு மேல இருக்கும் டெஃபினட்டா. ஸோ ஸ்டெப் 1 வந்து நோ த பிஸ்னஸ். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ஸ்டெப். நான் சொன்னல ஸ்டெப் 1 நோ த பிஸ்னஸ். why know the business? See, இப்போ ஒரு கம்பெனி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்ட்டு ஒரு லைன்ல உங்களால சொல்ல முடியலன்னா பிரதர் டிராப் இட். ஐ எம் டெல்லிங் யூ டிராப் இட். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு குட் எக்ஸாம்பிள், ஒரு பேட் எக்ஸாம்பிள். ஐடிசி எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது பிரதர், ஜஸ்ட் ஃபார் டீச்சிங் பர்பஸ். ஐடிசி என்னது? ஐடிசி நானே சொல்றேன். ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. வேற என்ன? ஐடிசி சிகரெட்ஸ், ரைட்? ஐடிசி ஹோட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு வெல் டைவர்சிஃபைட் பிசினஸ். ஒரே லைன்ல சொல்லிட்டேன் தானே? ஓகே, ஸோ ஓகே ஐ நோ அபவுட் திஸ் கம்பெனி. திஸ் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். வோடாஃபோன் ஐடியா, டெலிகாம் இண்டஸ்ட்ரி. அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இப்ப லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். கரெக்டா? ஓகே, திஸ் இஸ் அ பேட் எக்ஸாம்பிள். ஸோ டிட் ஐ சே இட் இன் அ சிங்கிள் லைன்? ஓகே, ஸோ ஐ நோ வாட் த கம்பெனி இஸ் டூயிங். ஓகே, திஸ் அலோன் இஸ் நாட் எனஃப். பட் நான் சொல்றேன் ஒரு லைன்ல ஐ வாஸ் ஏபிள் டு டெல் குட் ஆர் பேட். ஓகே, பட் யூ ஆர் கெட்டிங்ல நோ த பிஸ்னஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்களால ஒரு லைன்ல அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியலன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்? நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மிஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றீங்க, புரியாத ஒரு புதிர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒரு ஸ்டாக் கிடைச்சது, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? அந்த 4 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நோ த பிஸ்னஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதா? டிக்.
Now let's go to step 2. Now step 2 கொஞ்சம் advanced. ஓகேவா? இப்போ you'll be scanning in the screener. This is the most important shift in the 4 stepல. அதாவது step 2 நான் என்ன சொன்னேன், checking the financial strength. Financial strengthனா அவ்வளோலாம் ஒன்றும் பெருசு இல்லை, ஜஸ்ட் 3 parameters செக் பண்ணா போதும், அந்த கம்பெனி தேருமா தேராதான்னு சொல்லிடலாம். சி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெவென்யூ பார்க்கணும். எங்க பார்க்கறது சொல்றேன். ஸோ அந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்க்கலாம், இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. செகண்ட் பாருங்க நெட் இன்கம். நெட் இன்கம் எப்படி போகுது அதை செக் பண்ணுங்க. தேர்ட் சால்வென்சி ரேஷியோ. சால்வென்சி ரேஷியோ சொல்றதுக்கு ஃபேன்சியா இருக்கும், அவ்வளவுதான். இது சிம்பிள். இது வந்து டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்ட்டு ஒன்றுமே புரியல, நல்லதுதான். இப்போ ரெண்டு ஸ்டாக் எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஒன்னு ஐடிசி சொன்னேன், இன்னொன்னு வோடாஃபோன் சொன்னேன். ஓகேவா? இப்போ அந்த கேஸுக்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிக்கர் டேப் அப்படின்னு ஒரு ஸ்கிரீனர் இருக்கு. ஃப்ரீ ஸ்கிரீனர் தான் பிரதர், ஜஸ்ட் லாகின் பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டிக்கர் டேப்ல லாகின் பண்றோம். லாகின் பண்ணிட்டு now we will go there and we'll check ITC. சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ டாஸ்க் பிரதர், நீங்க பண்ணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு சைட்ல ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிடுறேன் அண்ட் நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பிரதர் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா தென் வாட்ஸ் த யூஸ், ரைட்? ஸ்கிரீனர் லாகின் பண்ணுங்க. நான் ஐ வில் ஜஸ்ட் ப்ரொவைட் த லிங்க். ஓகே, உள்ள போயிட்டு இப்போ நீங்க ஐடிசின்னு சர்ச் பண்ணிட்டு now we will continue with that flow. ஓகே, ரெவென்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் ஐடிசியுடைய ரெவென்யூ சைட்ல பாருங்க, நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணிருக்கேன். இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஐ ஆல்ரெடி நோட் டவுன். ஐடிசி உடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா அங்க நான் ஹைலைட் பண்றேன், 62,000 crores நெக்ஸ்ட் இயர், 73,000 crores, 92,000 crores. ஸோ இயர் ஆன் இயர் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் அ பாசிட்டிவ் இம்பாக்ட், ரைட்? பார்த்தவொடனே தெரியுது. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பல மணி நேரம் எடுக்காது, அந்த ஸ்கிரீனர்ல கிளியரா தெரியுது. ஓகேவா? வீடியோ லென்த்தியா போகுது பிகாஸ் ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன், பட் உங்களுக்கு புரியுதுல, இயர் ஆன் இயர் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதுல பிரதர். ஸோ தட் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் திஸ் கம்பெனி ஐடிசி. நான் செகண்ட் என்னது, நெட் இன்கம். நெட் இன்கம் உடைய வேல்யூ பாருங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இயர் ஆன் இயர். So this is clearly seen that this company is making good. Correct? And next என்னது, ரெண்டு பேராமீட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் பத்தி ஐடிசி எப்படி பிரதர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. தட்ஸ் இட். நவ சால்வென்சி ரேஷியோ சும்மா ஃபேன்சி டேர்ம் தான், பட் அதுக்கு பேரு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. சி டெட்னா என்னது, ஈக்விட்டினா என்னது? டெட்னா லோன் எடுக்காங்க, அந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு லோன் இருக்கு. ஈக்விட்டினா அவங்க ஷேர்ஸ் கொடுத்து மணி ரைஸ் பண்றாங்களா, அதுதான் ஈக்விட்டி. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோ ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ என்ன தெரியுமா சொல்லுது, டெட், அதாவது அவங்க கிட்ட ஈக்விட்டியை விட லோன் அதிகமா இருக்கா, இல்ல லோன் கம்மியா இருக்கு ஈக்விட்டி அதிகமா இருக்கா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பெனி மேல அதிகமா லோன் இருக்கா அப்படின்றதுதான் இந்த ரேஷியோ சொல்லணும். ஓகே, ஐடிசி கிட்ட இந்த ரேஷியோ என்ன இருக்கு, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஐடிசி உடைய டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்னது, 0. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ஓன் கேபிட்டலே யூஸ் பண்றாங்க பிரதர், அவங்க லோன் எடுக்கல. ஸோ தட் இஸ் அ குட் சைன். கரெக்ட் தானே? இப்ப பட் எல்லா கேஸ்லயும் அப்படி இருக்காது, ஐடிசில இப்படி இருக்கு. பட் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இப்ப எப்படியோ இந்த வீடியோ முடிஞ்சோன்னா நீங்க ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல ஒரு ரேஷியோ இருக்கும், எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு குட், எவ்வளவு அதிகமா இருக்கோ தட் இஸ் நாட் குட். கரெக்ட் தானே? அதிகமா இருந்தா என்ன அர்த்தம், அதிகமா கடன் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். கம்மியா இருந்துச்சுன்னா இட் இஸ் லெஸ், லோன் கம்மியா எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர், டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ ஐடிசில ரெவென்யூ இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது, குட் ஃபேக்டர். நெட் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது, குட் ஃபேக்டர். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0, விச் மீன்ஸ் இந்த கம்பெனி லோன் எடுக்கல. ஓகே, ஸோ அந்த 5 minutes செக்லிஸ்ட்ல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 5 minutesல பண்ணோம்னா these 3 important things will definitely will help you to judge the financial strength of that company. So 0 அப்படின்னா ஓகே, இந்த கம்பெனி அவங்களுடைய ஓன் கேபிட்டல் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்றாங்க பிசினஸ், which is a good sign. ஓகே, ஸோ இப்போ வோடாஃபோன் அதோடைய ரெவென்யூ பார்க்கலாமா. நான் வோடாஃபோன் உடைய ரெவென்யூ 42,000 crores, 43 கான்ஸ்டன்டா சேமா இருக்கு ரெவென்யூ, which means அவ்வளோ க்ரோ ஆகல. இன்னொரு ஹைலைட் பாருங்க, நெட் இன்கம் நெகட்டிவ், which means லாஸ் மேக்கிங் கம்பெனி பிரதர். அவங்களுடைய ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா தெரியும், இட்ஸ் a லாஸ் மேக்கிங் கம்பெனி. இதுல தெரிஞ்சிடுச்சு. நவ் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ஐ வில் டெல் யூ, இந்த ஸ்கிரீனர்ல டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொடுக்கவே இல்லை இந்த ஸ்டாக்குக்கு. யூ நோ வை? see when liabilities அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அசெட்ஸை விட, தென் வேற என்ன ரேஷியோ ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. தட்ஸ் வை they didn't give. ஸோ வோடாஃபோன் ஐடியால
ரெவென்யூ கான்ஸ்டன்டா இருக்கு, நெட் இன்கம் நெகட்டிவா இருக்கு, லாஸ் மேக்கிங் கம்பெனி, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க அனலைஸ் பண்ற ஸ்டாக்ல டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ இல்லவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லலாம், லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அசட்ஸை விட. தட் இஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர், ரைட்? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக் அனலைஸ் பண்ண பார்க்கும்போது யூ காட் அன் ஐடியா, ரைட்? ஓகே, ஃபினான்ஷியல் வைஸா ஐடிசி ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது, வோடஃபோன் இஸ் நாட் ஸ்ட்ராங். ஓகே, ஐம் நாட் ரெக்கமெண்டிங் எனி திங், எதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் சொல்றேன். லைக் இதை வச்சு யூ ஆர் ஏபிள் டு டிஸ்டிங்யூஸ், கரெக்டா? ஓகே, திஸ் இஸ் ஸ்டெப் 2. First, you got to know the business. Second, you understood financial strength. Now let's go to step 3. Okay, management quality. Management quality na அந்த கம்பெனியை மேனேஜ் பண்றவங்க எப்படி இருக்காங்க, கரெக்ட் தானே? திஸ் இஸ் த ஸ்டெப் 3, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இங்கேயும் ரெண்டே பேராமீட்டர் செக் பண்ணா போதும், அதுவும் அதே ஸ்கிரீனர்ல விசிபிளா இருக்கும். இட் வில் ஜஸ்ட் டேக் 1 minute. I'll tell you 2 parameters. என்னன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இது எப்படி இருக்கு, இதை நம்ம பார்ப்போம். And then we will see promoter pledging. இந்த ரெண்டு பேராமீட்டரை நம்ம பார்ப்போம். இப்படின்னா என்னன்னு தெரியலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. Let me tell you what is this. See, promoter holding, முதல்ல ப்ரொமோட்டர்னா யாரு? See, இப்போ இந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்களே, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களே, அவங்கள தான் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை கம்பெனி, ஸோ ஐ எம் த ப்ரொமோட்டர், அந்த மாதிரி. ஸோ ப்ரொமோட்டர்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சிச்சா? ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னா என் கம்பெனியுடைய ஷேர்ஸை நான் வச்சிருக்கேன், அதுதான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஓகேவா? ஸோ என் கம்பெனியுடைய ஷேர்ஸை நானே வாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பனா ஐ நோ சம்திங் தட் ஓகே, என்னுடைய கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால தானே என்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை நானே வாங்குறேன். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனியை உருவாக்குனவங்களே அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க, விச் மீன்ஸ் தேர் இஸ் சம்திங் தே நோ, ரைட்? ஸோ அதனால தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குவார்டர் பை குவார்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ நீங்க ஏதாச்சும் ஸ்டாக் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இந்த கம்பெனியை ஓன் பண்றவங்களே அந்த ஷேர்ஸை வாங்கிட்டே இருக்காங்க, விச் மீன்ஸ் யா தட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். இது ஒரு பேராமீட்டர் நோட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நோ ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங்னா என்ன? சிம்பிள். அதாவது ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்க ஷேர்ஸை வச்சு மணியை ரைஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ நம்ம கோல்டை வச்சு மணியை ரைஸ் பண்றோம்ல, நம்ம வீட்டுல எல்லாம் கோல்டு லோன் whatever it is. ஸோ அந்த மாதிரி ப்ரொமோட்டர் அவங்க ஷேர்ஸை வச்சு மணியை ரைஸ் பண்றாங்க. Now, do you think this is a positive sign? No. அவங்களுக்கு மார்க்கெட் கிட்ட இருந்து மணி வரல, அதனால தான் they are keeping their shares and raising the money. So that's why promoter pledging is a negative sign. அதிகமான promoter pledging increase ஆயிட்டே போச்சுன்னா that is a negative sign, brother. So these 2 parameters இதுல பாத்தீங்கன்னா that's it. You'll know about the quality of the management. Okay, இப்போ நான் once again ITC and Vodafone அதை வச்சு சொல்றேன். Now there is some exceptional case as well. இப்போ நீங்க என்ன சொல்லி promoter hold பண்ணணும் அவங்களுடைய own shares அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் சைன், ஏன்னா அவங்களுடைய கம்பெனியோட ஷேர்ஸ் அவங்களே வச்சிருக்காங்க நான் சொன்னேன், ரைட்? ஸோ தட் இஸ் த கரெக்ட் திங். பட் தேர் இஸ் சம் எக்ஸப்ஷனல் கேஸ், அதுதான் ஐடிசி. அதுக்கு தான் ஐடிசி எடுத்தேன். ஐடிசி உடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியுமா? 0%. விச் மீன்ஸ் அவங்களுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸ் அவங்களே வச்சில்ல. அப்படின்னா இது ஒரு பேட் அப்படின்னு ஆயிடுமா? கிடையாது. அதுக்காக தான் இதை எடுத்தேன். 0% என்னன்னா ஐடிசி வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. அது வந்து ஒரு குரூப்போ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ ஓன் பண்ணல, அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி. அதனாலதான் அதோடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0% இருக்கு. லைக் அது டிசைனே அந்த மாதிரி தான் பட்டிருக்கு. இட் இஸ் டிசைன்ட் லைக் தட். அதனாலதான் ஐடிசியோடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0%. ஓகே, பட் ஐடியலி இப்போ நீங்க ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணும் அண்ட் அது இன்க்ரீஸா இருக்கணும். Then only that is a positive sign. This is an exceptional case. Okay, ITC. Now promoter pledging, நான் எல்லாத்துக்குமே ஸ்கிரீன்ஷாட் சைடில் அட்டாச் பண்றேன். ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங் ஐடிசில லோவா இருக்கு. See that low. Why? So which means okay, that is a good sign. அவங்களுடைய ஷேர்ஸை வச்சு அவங்க மணி ரைஸ் பண்ணல. ரெண்டே பேராமீட்டர் தான். You got to know ஐடிசி. Okay, it's good. இப்போ வோடஃபோன் பார்க்கலாமா? ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 25% வச்சிருக்காங்க. You can see. So okay, that is good. Wait, நான் இப்போ இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். அதுல பாருங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஆயிருக்கு. Now tell me, if you see the whole picture, you know ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருக்கு. ஸோ தட் ஷோஸ் தே ஆர் லூசிங் கான்ஃபிடன்ஸ் ஆன் தேர் ஓன் கம்பெனி. கரெக்ட் தானே? என்கிட்ட என் கம்பெனியோட ஷேர்ஸ் இவ்வளோ இருந்துச்சு, நான் ஏன் கொஞ்சம் வித்துட்டு கம்மியாக்கிக்கிட்டேன் என்னுடைய ஹோல்டிங்ஸை? ஏன்னா நம்பிக்கை இல்லை எனக்கு, அதனால. ஸோ தட் ஷோஸ் கரெக்டா. அண்ட் ஒன்ஸ் அகேன் ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங் அங்கே லோனு காட்டும். Okay, that is a good sign, but there are many other risky parameters. So for me, I don't think so. Now this is a so much positive thing. Promoter pledging lower karnala, I won't say it is a positive one. So you got to know what to do in step 3. Now you have done a very great job. ஒரு ஸ்டாக் ரேண்டமா அப்படியே போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா you are far more ahead than anyone.
Okay, so this is step 3 and final step 4. So this is where you will see the ratios and you will finally decide, okay, this stock is good or this stock is bad. Okay, let's go to step 4. Step 4 என்னது valuations. ஃபைனலா see valuations என்ன சொல்றாங்க அப்படின்னா, see நீங்க ஒரு பெஸ்ட் கம்பெனியை கூட ராங் பிரைஸ்ல வாங்குனீங்கன்னா அது ஒரு பேட் டீல் தானே. லைக் புரியுது, திஸ் இஸ் ஃபேமஸ் லைன் வேல்யூவேஷன் பத்தி சொல்லும்போது. அதாவது இது பெஸ்ட் கம்பெனி ஆனா ராங் பிரைஸ்ல நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்குனீங்கன்னா அது ஒரு பேட் டீல், கரெக்டா? ஸோ அதுக்கு தான் வேல்யூவேஷன். இதுல 2 ரேஷியோ நான் சொல்றேன். ஒன்னு பி ரேஷியோ, இன்னொன்னு பிபி ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் then that's it. இந்த கம்பெனி வேல்யூவேஷன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. see பி ரேஷியோ என்ன பிபி ரேஷியோ சொல்லிட்டு ஐடிசி வோடஃபோன் சொல்லிட்டு will complete this video. now first point பி ரேஷியோ ஐடிசி உடைய, ஓகே, அப்புறம் வோடஃபோன். ஸோ ஐடிசி உடைய பி ரேஷியோ எவ்வளவு காட்டுது? 14.86. வாட் டஸ் தட் மீன்? ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல சொல்றேன், எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்க வேணாம். சிம்பிளா பி ரேஷியோ 14.86 அப்படின்னா நீங்க 1 ரூபி ஏர்ன் பண்றதுக்கு 14 rupees கொடுக்குறீங்க. யூ ஆர் பேயிங் 14 rupees டு ஏர்ன் 1 rupee. அவ்வளவுதான். யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி பாயிண்ட் இட் அவுட். ஓகே, there are stocks where P ratio 400 இருக்கும். P 400 அப்படின்னா 1 rupee earn பண்றதுக்கு 400 rupees பே பண்றீங்க. 300 250 இருக்கு. now நீங்க அனலைஸ் பண்ணும்போது பாப்பீங்க this is way more good. like 1 rupee earn பண்றதுக்கு 14 rupees நம்ம பே பண்றோம். இப்போ வாங்க வோடஃபோன் உடைய P ratio -2.91. சரி, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். ஏதாச்சும் கம்பெனியோட P ratio நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி பார்த்து கண்ணு மூடிட்டு நீங்க சொல்லிடலாம் தட் இஸ் அ லாஸ் மேக்கிங் கம்பெனி. சிம்பிள். வோடஃபோன் உடைய P ratio அது -2.1 மைனஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஏன்? சிம்பிள் லாஜிக் தான். P என்னது? பிரைஸ் அப்பான் earnings. ஸோ earnings நெகட்டிவா இருக்கு, அதனாலதான் ரேஷியோல நெகட்டிவ் இருக்கு. சிம்பிள். ஸோ P ratio நெகட்டிவா இருக்குன்னா this is a loss making company. so Vodafone, that is what I'm trying to say. புரிஞ்சுச்சா? okay, now let's go to PB ratio. இப்போ ITC உடைய PB ratio எவ்வளோ? now we can see that it is 7.34 and Vodafone எவ்வளோ? -0.77. now what does this mean, brother? see simple. அதாவது PB ratio என்னது? price upon book. அதோட ரேஷியோ தானே 7.34. அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் வேல்யூ இருக்குல்ல, புக் வேல்யூ, அதாவது பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 7.34 அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 7.34 டைம்ஸ் ஆஃப் புக் வேல்யூ. சிம்பிள் மேக்ஸ் தானே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பிரைஸ் வந்து 7 times த ஒரிஜினல் வேல்யூ இருக்கு. யூ ஆர் கெட்டிங் இட். அதே மாதிரி வோடஃபோனுக்கு ரேஷியோ வந்து -0.77 அப்படின்னா என்ன அர்த்தம்? நெகட்டிவ். லயபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அசெட்ஸை விட. அங்கவே யூ கேன் இக்னோர் தட். ரைட்? ஸோ யூ ஆர் கெட்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ இங்க வந்து அப்போ பிரைஸ் வந்து 7 times அதிகமா இருக்கு புக் வேல்யூ விட, அது இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, இட்ஸ் நாட் லைக். எப்பயுமே எல்லா ஸ்டாக்கோடைய வேல்யூமே கொஞ்சம் ஃப்ளோட்டடாக தான் இருக்கும், இன்ஃப்ளேட்டடாக தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ என்ன இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா பி ரேஷியோ எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுமே குட், பிபி ரேஷியோ எவ்வளவு கம்மியா இருக்குமே அவ்வளவுமே குட். ஓகே, now you know how to see the valuations. now tell me, இப்போ நான் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க ஈஸியா சொல்லிட மாட்டீங்க அந்த ஸ்டாக் இஸ் good or bad ஆன்ட்டு. just 4 step framework. first, know the business. second, financial strength பாருங்க. third, management quality பாருங்க. fourth, valuation. ஈச்லயுமே 2 parameters, அதுவும் இந்த ஸ்கிரீனரே உங்களுக்கு just it will show you everything. how much time it will take? less than 5 minutes. okay, இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா this moment வரைக்கும் then I would understand that you are a serious investor. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் கொடுக்குறேன். நீங்க ஒரு ஸ்டாக் எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்டாக்கை இந்த 4 step framework ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு கமெண்ட் இட் டவுன். then I will know, okay, people are really interested and I will cover. there are much more ratios. if people are really interested, then only I will cover those things. நீங்க கமெண்ட்ஸ்ல you have to take up a stock and you have to do this analysis which will take less than 5 minutes. ticker tape உடைய வெப்சைட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். go and do whatever you want. there are n number of steps. ask n number of questions in the comments. அதெல்லாம் we will cover in the upcoming videos. but you have to do this analysis. see, நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிட்டீங்கன்னா then there is no use, right? you have learned very very important things which very very less people know. won't take 5 minutes கூட எடுக்காது பிரதர். இந்த வீடியோ தெரியல எவ்வளவு பெருசா போகுது because I have to teach each and thing. but இது 5 minutes கூட எடுக்காது. so please do that and comment it down. so with that,
signing off from you all.